ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜியோகிராஃபிலேருந்து 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று என்று பெயர். கூற்று 2, செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காற்றோட்டம் என்று பெயர். ஆன்சர் சி, கூற்று 1 மற்றும் 2ம் சரி. கிடைமட்டமாக நகரக்கூடிய வாயுவிற்கு காற்று என்று பெயர். செங்குத்தாக நகரக்கூடிய வாயுவிற்கு காற்றோட்டம் என்று பெயர். பியோஃபோர்டு கருவி எதை அளக்க பயன்படுகிறது? ஆன்சர் சி, காற்றின் வேகம். பியோஃபோர்டு கருவியை கண்டுபிடித்தவர் பிரான்சிஸ் பியோஃபோர்டு. 1805ஆம் ஆண்டு இந்த கருவியை கண்டுபிடித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்று அமைப்புகள் அடிப்படையில் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் பி, 3. அவை என்னன்னா கோள்காற்று, பருவக்காற்று, தலக்காற்று என 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இப்போ கோள்காற்றுனா கோள்காற்று கீழே நிறைய காற்றுகள் உள்ளது. அது மாதிரி பருவக்காற்றுக்கும் கீழ் நிறைய பருவக்காற்றுகள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசோதெர்ம் என்று அழைக்கப்படும் கோடு. ஆன்சர் சி, சம வெப்பக்கோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசோக்ரைம் என்று அழைக்கப்படும் கோடு. ஆன்சர் சி, சராசரி சம வெப்பநிலை கோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசோகல் என்று அழைக்கப்படும் கோடு. ஆன்சர் ஏ, சம சூரிய வெளிச்சக்கோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசெல்லோபார் என்று அழைக்கப்படும் கோடு. ஆன்சர் பி, சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசோபார் என்று அழைக்கப்படும் கோடு. ஆன்சர் பி, சம காற்றழுத்த கோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசோஹைட்ஸ் என்று அழைக்கப்படும் கோடு. ஆன்சர் ஏ, சம மலையளவு கோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை வருடங்களின் சராசரி வளிமண்டலத்தின் வானிலை கூறுகள் காலநிலை என்று கணக்கிடப்படுகின்றன? ஆன்சர் சி, 35. 35 வருடங்களின் வானிலை கூறுகள் தான் நம்ம காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.